بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி 3 ஆண்டு காலத்தை செலவிட்டு இன்னும் பல மார்க்க பணிகளை செய்ய வேண்டிய முதல் கட்டத்திலே படியெடுத்து வைத்திருக்கிற மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்குகிற இந்த நிகழ்ச்சியில் மார்க்கம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறுகிற அமர்விலே நாம் பங்கேற்றிருக்கிறோம். மார்க்கம் சம்பந்தமாக நம்மிடத்திலே எழக்கூடிய சந்தேகங்களை சம்பந்தப்பட்ட அறிவு படைத்தவர்களிடத்திலே கேட்டு நாம் தெளிவு பெற்றுக் கொண்டால்தான் நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிற மார்க்க ரீதியான பல்வேறு தீமைகள், ஏராளமான சடங்கு சம்பிரதாயங்கள், முஸ்லிம் அல்லாத சமுதாயத்து மக்களை பார்த்து நாம் காப்பி அடித்து செய்கின்ற பல்வேறு தீமைகளில் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். இந்த மார்க்கம் சம்பந்தமான கேள்வி கேட்கக்கூடிய பழக்கம் என்பது இப்பொழுது ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு இடையில தான் நம்ம தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. ஆரம்பத்தில எல்லாம் மார்க்க சம்பந்தமா கேள்வி கேட்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஏதோ பெரிய படிச்சிருக்கணும், ஆலிம்களிடத்துல போய் அஜரத்துமாரிடத்துல போய் கேள்வி கேட்டா நீ ஏன்டே கேள்வி கேட்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியா, அந்த அளவுக்கு நீ படிச்சிருக்கிறியா, உனக்கு அலிபேக்கு அர்த்தம் தெரியுமா, என்னமோ அலிஃப் பாவுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கிறது மாதிரி நினைத்து கொண்டு உனக்கு அலிபேக்கு அர்த்தம் தெரியுமா என்றெல்லாம் கேள்வி கேட்க வர்ற ஆளை கேட்க விடாம விரட்டி அடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதரும் மார்க்கம் சம்பந்தமாக கேள்வி கேட்பதை வலியுறுத்தி ஆர்வமூட்டி திருக்குர்ஆன்ல நீங்க பல வசனங்களை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்ட கேள்விகளை எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து சொல்லி அந்த கேள்விகளுக்குரிய பதிலே அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி தர்றான். யஸாலூனக அனிர் ரூஹ், நபியே உம்மிடத்திலே உயிரை பற்றி கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, சொல்லுங்கள் உயிர் என்பது என் இறைவனின் கட்டளை என்று சொல்லுங்கள். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், நபியே உம்மிடத்திலே மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் மனாஃபிஉ லின்னாஸ், சொல்லுங்கள் அதில் அதிகமான கேடுகளும் ஒரு சில பயன்களும் இருக்கிறது என்று சொல்லுங்கள். யஸ்அலூனக அனில் அஹில்லா, பிறையை பற்றி கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகீது லின்னாஸ், சொல்லுங்கள் அது மக்களுக்கு காலம் காட்டுகிற கருவி என்று சொல்லுங்கள். யஸ்அலூனக அனில் கர்னைன், துல்கர்னைன் என்ற மன்னரை பற்றி கேட்கிறார்கள். இப்படி நிறைய இடங்கள்ல யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், எதை செலவிட வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்க என்ற அந்த கேள்வியையும் சொல்லி அந்த கேள்விக்கு என்ன பதிலையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மார்க்கத்தில் கேள்வி கேட்பதே தவறாக இருந்தால், கேள்வி கேட்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் குற்றமாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்திருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் காலத்தில் உள்ளவங்க கேள்வி கேட்ட உடனே அல்லாஹ் திரும்ப கேள்வி கேட்கணும். நான் தான் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேனே, அது பாவம்னு சொல்லி இருக்கிறேனே, நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம் என்று எதிர்கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். ஆனா அந்த மக்கள் கேட்ட கேள்வியை எடுத்து சொல்லி அதற்குரிய பதிலையும் சொல்லி கேள்வி கேட்கணுங்கிற அந்த கருத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். ஏன் அப்படின்னா மார்க்க ரீதியான சந்தேகங்களை நீங்க கேட்கக்கூடிய பண்பு நம்மிடத்துல இருந்தாதான் மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஆளுங்கள் இருக்கிறாங்களே அவங்க கரெக்டா சொல்லி தருவாங்க. நாம கேள்வி கேட்கிற பண்பு நம்மிடத்துல இல்லைன்னா என்னத்தை வேணாலும் சொல்லுவோம்பா, தலையாட்டிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. யாரு கேள்வி கேட்க போறா? இன்னைக்கு பாருங்க, பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல ஜும்மாவுடைய தொழுகைக்கு போய் உட்கார்ந்தா கதை கப்சாக்களை தான் அவுத்து விடுறாங்க. உட்கார்ந்து மக்களை அப்படி சொகுசா தூங்கி எஞ்சி வர்றார். பள்ளிவாசல்ல ஜும்மாவுக்கு போறவரு நல்ல இடத்தை தேடுறார். எங்க ஃபேன் இருக்குது, எங்க தூண் இருக்குது, எங்க கபரிஸ்தானுக்கு பக்கத்துல கதவு இருக்குது, கதவுல இருந்து நல்ல ஜில்லுன்னு காத்து வருமா, அது மாதிரி இடத்தை தேர்ந்தெடுத்து உட்கார வேண்டியது. பயான் முடிஞ்ச உடனே பக்கத்துல உள்ள ஒரு தட்டி எழுப்புவார். எப்ப பயான் முடிஞ்சிடுச்சு உடனே எந்திரிச்சு தக்பீர் எட்டி தொழுதுட்டு வந்துட வேண்டியது. அப்ப இது மாதிரியாக கதைகளையும் கப்சாக்களையும் மக்களை தூங்க வைக்கிற தாலாட்டு பாடல்களையும் பள்ளிவாசல்களிலே இருக்கிற அறிஞர் பெருமக்கள் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், என்னத்தை சொன்னாலும் கேள்வி கேட்காமல் இருக்கிற மக்கள் தான் காரணம். அவர் எதையாவது ஒரு கதையை சொன்னார்னா எங்கேயா இருக்குது இந்த கதை, குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா,
இதை எதுக்கு இங்க சொன்னீங்க? ஜும்மாவுல இதை பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இதனால எங்களுக்கு என்ன பயன், இதனால் உங்களுக்கு என்ன பயன் என்பது போன்ற கேள்வி கணைகளை தொடுக்க ஆரம்பித்திருந்தோம் என்று சொன்னால், ஆகா மக்கள்லாம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க, நாம தேவையில்லாம பொய்யை அடிச்சு விட்டுற கூடாது, எங்க இருக்குன்னு கேட்பாங்க, பதில் சொல்ல முடியாம சிரமப்பட வேண்டியது இருக்கும், ஆகையினால உள்ளதை சொல்லுவோம், குர்ஆன்ல இருக்கிறத சொல்லுவோம், ஹதீஸ்ல இருக்கிறத படித்து சொல்லுவோம் என்று உள்ளதை சொல்லக்கூடிய நடைமுறை எப்பொழுது வரும் என்றால், நம்மிடத்திலே கேள்வி கேட்கக்கூடிய பழக்கம் இருந்தால்தான் வரும். அதற்காகத்தான் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை எல்லாம் அரங்கேற்றி கேள்வி கேட்பதற்கான ஆர்வத்தை தூண்டி சந்தேகத்தை தெளிவுபடுத்துவது மாத்திரம் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் இல்லை. உங்களுடைய சந்தேகங்களும் தெளிவு பெற வேண்டும், அதே நேரத்தில் கேள்வி கேட்கிற பழக்கமும் நம்மிடத்தில் உருவாக வேண்டும். கேள்விதான் ஒரு மனுஷனை நல்ல அறிவாளியாக, மார்க்கத்தில் பிடிப்புள்ளவனாக, மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடியவனாக நம்மை உருவாக்கும். ஆரம்பத்தில் உரை நிகழ்த்தியவர்கள் சொல்லி காட்டினாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபிய பெண்மணிகள் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அது இன்னைக்கு நம்ம இடத்துல பல இடத்துல ஒரு விதமான தயக்கம் இருக்கிறது. கேள்வி கேட்கறதுக்கு பல பேர் கூச்சப்படுறாங்க. அது எப்படி எப்படி கேட்கறது? ஏன் கூச்சப்படுறாங்கன்னா, சில பேருக்கு ஊருக்குள்ள ஒரு விதமான ஒரு மதிப்பு இருக்கும், இவங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க, கொஞ்சம் பெரிய ஆட்கள், மார்க்கத்தை பத்தி படிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில அபிப்பிராயங்கள் மக்கள் மத்தியில இருக்கும். அவருக்கு ஒரு சந்தேகம் வரும், வந்தா கேள்வி கேட்கறதுக்கு யோசிப்பாருங்க, நம்மளை பத்தி நம்மள பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், இப்ப போய் ஒன்னோட ஒண்ணு கேட்டு வச்சு அந்த கேள்வி ஒண்ணுமில்லாத எல்கேஜி கேள்வியா இருந்துச்சுன்னா, என்னடா இந்த மனுஷனுக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு 4 பேர் இருக்கு சிரிக்கணும். சபையில சும்மா ஒண்ணு தெரிஞ்ச மாதிரி உட்கார்ந்துக்குவோம். எவனாவது ஒருத்தன் கேள்வி கேட்பான்ல, அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமலா போயிருவாரு, அப்படி சொல்லும்போது நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்படி மெயின்டைன் பண்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி இருந்துச்சு? ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த வெட்கத்தை விட்டு எதையெல்லாம் கேட்பதற்கு ஒரு பெண் ஒரு ஆணிடத்தில் கேட்பதற்கு தயங்குவார்களோ, அது மாதிரியான கேள்விகளை கூட ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க. அருமையாக சொல்லி காட்டினாங்க. ஒரு பெண்ணுக்கு கலிதம் ஏற்பட்டு விட்டால் அவளுக்கு குளிப்பது கடமையா? யார்கிட்ட? ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க. ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வது எப்படி, எப்படி அந்த கடமையான குளிப்பை நிறைவேற்றுறதுன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கஸ்தூரி மஞ்சள் இருக்கலாமா, அதை வச்சு உன்னை நீ தூய்மைப்படுத்திக்க அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா அடுத்து கேட்குது, சரி கஸ்தூரி மஞ்சளை வச்சு எப்படி தூய்மைப்படுத்துறது? அடுத்த கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நிக்கிறாங்க, அதுக்கு மேல சொல்ல தயங்குறாங்க. ரசூலுல்லாஹ் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆக உள்ளுக்குள்ள இருந்தா அவங்களுடைய மனைவி பாக்குறாங்க. இந்த அம்மா போட்டு ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த கேள்வி போட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, இங்க வாமா நான் உனக்கு சொல்லி தர்றேன்னு சொல்லி அவர்கள் கூப்பிட்டு விளக்கி சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஏற்கனவே அவங்களுடைய மனைவிக்கு சொல்லி கொடுத்த செய்தியை அந்த பெண்ணுக்கு அவங்களுடைய மனைவி சொல்லி விளக்கம் சொல்லி அனுப்புறாங்க. அப்ப இந்த அளவுக்கு கூச்சத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சு போட்டு எதை கேட்பதற்கு நாம தயங்குவோமோ அதை கூட அவர்கள் கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் அப்படித்தான் கேட்க வேண்டும். ஏன்னா மார்க்கத்தை கேட்கிறீங்க, வேற உலகத்தை பத்தி கேட்கல, மறுமையினுடைய வெற்றியை பற்றி கேட்கிறீங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தை பத்தி கேட்கிறீங்க. அது மாதிரி கேட்கிற பழக்கங்கள் நம்மிடத்துல அதிகரிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இது மாதிரி கேள்வி கேட்டு தெளிவு பெறுவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே நடைமுறைப்படுத்தி காட்டி தரப்பட்ட ஒரு நிகழ்ச்சியும் கூட. இப்ப நம்ம இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம்ங்கிறவன் நாம வச்சுக்கிட்ட பேர் வேணா புதுசா இருக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நாம சொன்ன பேரு புதிய பேரா இருக்கலாம். ஆனா இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே நபிகள் நாயகம் காலத்துல நடத்தி தரப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான். எப்படி அப்படின்னா, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. வெளியில இருந்து ஒரு மனிதர் வருகிறார். வரக்கூடிய மனிதர் என்ன பண்றாருன்னா, ஆளை பார்த்தா புதுசா இருக்குது, வெளியூருக்காரரு, பார்த்தாலே தெரிஞ்சிரும்ல. ஒரு கிராமத்துல திடீர்னு ஒரு ஆள் உள்ள வந்தாங்கன்னா, இவர் நம்ம ஊருக்காரர் இல்லையே, பார்த்த உடனே தெரிஞ்சிடும். மதீனாங்கிற ஒரு சின்ன கிராமம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. ஒரு புதுசா உள்ள ஆள் வர்றாரு, ஆளை பார்த்தா புதுசா இருக்கிறது யாரு அப்படின்னு சஹாபாக்கள் எல்லாம் அவர் வேடிக்கை பார்க்கறாங்க. ஆனா அவர் ஆளை பார்த்தா புதுசா இருக்குது, அவருடைய கோலத்தை பார்த்தா பழசு மாதிரி இருக்கு. பழசுனா என்ன அர்த்தம்? வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா உடம்பெல்லாம் அப்படி அழுக்காயிருக்கும், ஆடையெல்லாம் புழுதி படிஞ்சிருக்கும், தலை முடியெல்லாம் புழுதியாயிருக்கும். ஏன்னா பாலைவனத்துல பயணம் செஞ்சு வரணும்ல. நாம இன்னைக்கு பயணம் பண்ற மாதிரி பிளைட்ல பண்ற பயணம் கிடையாது. நடந்து வரணும், அல்லது கழுதையில வரணும், அல்லது குதிரையில வரணும், அல்லது ஒட்டகத்துல வரணும். எதுல வந்தாலும் அந்த பாலைவனத்தினுடைய புழுதியை கடந்து தான் வந்திருக்கணும். ஆனா வந்திருக்க ஆள் எப்படி இறங்குறாருன்னா, நீட்டா வெள்ளையும் சொல்லியமா இறங்குறாரு. அப்படி நீ தேய்ச்சி துவைச்சி அயன் பண்ணி போட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குது துணி. தலையை பார்த்தா தலை களையல, முடிய பார்த்தா கண்ணங்கரேன்னு இருக்குது, நல்ல பனியை வாரி சீவி இருக்கிறாரு.
ஆளு ஜோரா நீட்டா அயன் பண்ணி ட்ரெஸ் போட்டு உள்ளுக்குள்ள வர்றாரு. ஆளை பார்த்தா புதுசா இருக்குது, அவருடைய கோலத்தை பார்த்தா ஏதோ வீட்டுல பக்கத்துல படுத்தெஞ்சு வர்ற ஒரு மாதிரி இருக்குது, யார் இவர்னு தெரியலையே என்று சஹாபாக்கள் அவரை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வந்தவர் என்ன பண்றாரு, நேரா நபிகள் நாயகத்துக்கு பக்கத்துல போறார், போய் உட்கார்றாரு. எப்படி உட்கார்றாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய முட்டுக்காலோடு தன்னுடைய முட்டுக்காலை கொண்டு போய் முட்டிக்கிட்டு உட்கார்றாரு. உட்கார்ந்து இருக்கிற சஹாபாக்களுக்கு மேலும் ஆச்சரியம், ஏன் இவ்வளவு இடம் இருக்குது உட்கார்றதுக்கு, இடமே இல்லாத ஆள் மாதிரி நேரம் முட்டுல போய் முட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு இந்த ஆளு அப்படின்னு சஹாபாக்கள் மேலும் ஆச்சரியத்தோடு அவரை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, அவருடைய நடவடிக்கைகளை. அப்ப வந்தவர் என்ன பண்றாரு, வந்து உட்கார்ந்த உடனே ரசூலுல்லாஹ் அவர்களை சில கேள்விகளை முன்வைக்கிறார். அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி எனக்கு அறிவித்து தாருங்கள். ஒமல் ஈமான், இறை நம்பிக்கை என்றால் என்ன என்று எனக்கு சொல்லுங்கள். ஒமல் இஹ்சான், பிறருக்கு உபகாரம் செய்வது எப்படி எனக்கு விளக்கி தாருங்கள். அல்லாஹ்வை தொழுவது எப்படி, இப்படி ஒவ்வொரு கேள்விகளையா கேட்டுக்கிட்டே வர்றார். ஒவ்வொரு கேள்விக்கும் ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. இஸ்லாம்னா அல்லாஹ் நம்புறது, தொழுகிறது, நோன்பு இருப்பது, ஹஜ் செய்வது, ஒன்னு ஒன்னா விளக்கிட்டே வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பதில் முடிந்த உடனே வந்திருந்த ஆளு என்ன பண்றாருன்னா சதக்த, கரெக்ட் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் பார்த்து கரெக்டா பதில் சொன்னீங்க. உட்கார்ந்து இருக்க சஹாபாக்களுக்கு மேல ஆச்சரியம், என்னமோ இவர் என்னமோ பெரிய வாத்தியார் மாதிரி, ரசூலுல்லாஹ் என்னமோ அவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி. ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேள்வி கேட்டுவிட்டு அவங்க பதில் சொன்ன உடனே இவர் என்ன கரெக்ட் பண்றாரு. ஸ்கூல்ல தானே இப்படி நடக்கும், வாத்தியார் ஸ்டூடெண்ட் ஒரு கேள்வி கேட்பாரு, பையன் வந்து நல்ல பாடத்தை பதில சொல்லிவிட்டான்னா சூப்பர்பா, வெரி குட், நல்ல பதில் சொல்லிவிட்டா அப்படின்பாரு. அது மாதிரி இவர் சொல்றாரு, இவர் என்னமோ ரசூலுல்லாஹ்வுக்கு பாடம் படிச்சு கொடுத்த வாத்தியார் மாதிரி பேசுறாரு அப்படின்றது மாதிரி மேல ஆச்சரியமா இருக்குது. ஒவ்வொரு கேள்விக்கும் சதக்த சதக்த, கரெக்ட், கரெக்டா சொன்னீங்க அப்படிங்கிறார். ஒரு கட்டத்தில் ஒரு கேள்வி தூக்கி போடுறார், மதஸா, கியாமத் நாள் எப்பொழுது வரும் அப்படிங்கிறார். கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, மல் மஸ்ஊல் அன்ஹா பி அலம மின ஸாயில், கேட்கப்படுகிறவன் கேட்கிறவரை விட அதிகம் தெரிந்தவன் இல்லை. என்ன அர்த்தம், என்னை விட உனக்கு தானப்பா நல்லா தெரியுங்கிறாங்க. நெசமாவே சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் தாங்களே, ஓ உண்மையிலே இவர் பெரிய ஆளு தானோ, என்னை விட உனக்கு தான் தெரியுங்கிறாங்களே. ரசூலுல்லாஹ் தான் எல்லாம் தெரியும், அவங்க தான் மார்க்கத்தை உலகத்துக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு தான் வஹி செய்தியை வழங்குவான், அவங்களோட விவரம் தெரிஞ்ச ஆளுங்க உலகத்துல இருக்கிறாரா, என்ன விட உனக்கு தானப்பா தெரியும் பதில் சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தினுடைய விளிம்புல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சபையில் அப்படி பரபரப்பு கூடுகிறது. மீண்டும் கேள்வியை தொடர்றாரு, சரி கியாமத் நாள் எப்போ வரும் தெரியாதா, கியாமத் நாளுடைய அடையாளமாவது சொல்லுங்கள். அதுக்கு என்னென்ன அடையாளங்கள் அதை விளக்குறாங்க ரசூலுல்லாஹ். கியாமத் நாள்ல என்னென்ன காரியங்கள் நடக்கும், அதை வச்சு நீங்க கியாமத் நாள் நெருங்கி விட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம்னு அதை விளக்குறாங்க. அப்படியே ஒரு கட்டத்தில் விளக்கி முடிச்சதுக்கு பிறகு எந்திரிச்சு போயிடுறாரு. சபை கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறார். உடனே பக்கத்தில் இருக்கிற உமரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, வந்துட்டு போனாரு அவர் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அவ உமர் சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் ரசூலுக்கும் தான் எங்களுக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுவ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர்தான் வானவர் கோன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், அவர் உங்களிடத்திலே வந்தார், உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக வந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நம்முடைய மார்க்கத்தை நமக்கு சொல்லித் தருவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்தாங்களாம். எப்படி சொல்லி தந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கொண்டு அந்த தலைப்பின் கீழ் தொடராக குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து சொல்லி பயான் பண்ணி அப்படி சொல்லி தந்தாங்களா, அல்லது ஒரு புத்தகத்தை அச்சடிச்சு வைத்துக் கொண்டு இந்த புத்தகத்தில் நோன்பு சம்பந்தமான புக்கு இது, இதை பூரா படிச்சு பாருங்க, நோம்புடைய சட்டங்கள் தெரியும் அப்படி சொல்லி தந்தாங்களா, அல்லது ஒரு துண்டு பிரசுரத்தை தயாரித்துக் கொண்டு அப்படி மார்க்கத்தை சொல்லி தந்தாங்களா, எப்படி சொன்னாங்க, மார்க்கத்தை நமக்கு சொல்லி தந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ் ஒரு பதில், அந்த பதில் உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கு மார்க்கம். இங்க உட்கார்ந்து இருக்கிற பல பேர் நீங்கள் கேள்வி கேட்கலாம், அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கே தெரிந்திருக்கலாம். ஜிப்ரீலுக்கு தெரிஞ்சிருந்துச்சுல, ஜிப்ரீல் வந்து இபாதத்னா என்னன்னு கேட்கிறாரு, தெரியாமல கேட்டாரு, தெரியும். ஏன் கேட்டாங்க, உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கு சொல்லி தரணும்ன்றக்காண்டி கேட்டாங்க. அது மாதிரி நீங்களும் கேட்கலாம், உங்களுக்கு தெரிந்திருக்கும், அருகிலே இருக்கிற பல பேருக்கு தெரியாமல் இருக்கும், அதை தெரியப்படுத்துவதற்காக இந்த கேள்வி எழுப்பலாம். அதன் மூலமாக மக்களுக்கு செய்திகளை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரலாம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதரும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும்
சேர்ந்து நமக்கு நடத்தி காட்டிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த கேள்வி பதில். ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு ஒரு பதில். அது சபையில் அமர்ந்திருக்கிற மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்துகிற மார்க்க விளக்கம் என்ற கோணத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே நபிகள் நாயகம் காலத்தில் முன்மாதிரியாக நடத்தி காட்டி தரப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் நாமும் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுபோன்ற நிகழ்ச்சிகளை பரவலாக நடத்த வேண்டும். இதன் வழியாக கேள்வி கேட்கிற பழக்கத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம என்ன நோக்கத்திற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோமோ அல்லாஹ் அந்த நோக்கத்தை நிறைவுபடுத்தி தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நம்முடைய கேள்வி சந்தேகங்களுக்கு செல்வோம். என்னுடைய கணவர் காதணிகளை ஊஞ்சலாக எனக்கு தொங்க விட்டாங்க அப்படின்னு வருது. அந்த ஹதீஸோட லாஸ்ட்லயே சொல்றாங்க, இதே மாதிரி அபூசர் எப்படி தன்னுடைய மனைவி நடந்துகிட்டாரோ அதே மாதிரி நான் உன் மேல அதே மாதிரி அன்பா நடந்துப்பேன்னு சொல்லி ரசூலா ஆயிஷா நாயிட்ட சொல்றாங்க. இந்த ஹதீஸ் பத்தி பார்த்தோம்னு சொன்னா அந்த மனிதர் தன்னுடைய மனைவிக்கு காது குத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது, காதணி வழங்கியிருக்காங்க. அது ரசூலா கண்டிச்சு எதுவுமே சொல்லல. அதே மாதிரி நானும் உன்கிட்ட நடந்துப்பேன் அன்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹதீஸை வச்சுட்டு நிறைய சில பேர் சொல்றாங்க காது குத்துறதுக்கு ஆதாரம் இருக்கு, ஏன்னா ரசூலா அதை கண்டிக்காம ரசூலா அதை அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அதாவது காது குத்துறது சம்பந்தமாக நாம கூடாதுங்கிற கருத்தை தான் மக்கள் மத்தியில சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காது குத்தக்கூடாது, காதுல ஓட்ட போடக்கூடாது, காதலையும் போடக்கூடாது, மூக்களையும் போடக்கூடாது, உடம்புல வேற எந்த பகுதியையும் ஓட்ட போடுறது, கிழிக்கிறது, அது மாதிரியான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாதுங்கிறது நம்முடைய கருத்து. இந்த கருத்தை எந்த அடிப்படையில் சொல்றோம்னா, நேரடியா குர்ஆன்ல ஏதாவது ஒரு வசனத்துல நீங்க காதுல ஓட்ட போடாதீங்க அப்படின்னு இருக்குதானா அப்படி எந்த வசனமும் இல்லை. அல்லது ஹதீஸ்லயாவது ஏதாவது ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் காதுல ஓட்ட போடுறது தப்பு அப்படின்னு சுட்டிக்காட்டி சொல்லி இருக்கிறாங்களானா ஹதீஸ்ல அப்படி நேரடியாக இல்லை. பிறகு எந்த அடிப்படையில் இந்த கருத்தை சொல்கிறோம் என்றால், குர்ஆனிலே சில வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது அந்த வசனத்துல மறைமுகமாக ஒரு கருத்து நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த கருத்தின் அடிப்படையில் காதுல ஓட்ட போடாதீங்க, காது குத்தாதீங்கன்னு சொல்றோம். என்ன சொல்லப்படுதுன்னா, குர்ஆன்ல பல வசனங்கள்ல அல்லாஹ்வுடைய அந்த படைப்பினுடைய சிறப்பை பற்றி பல இடத்துல அல்லாஹ் பேசுறான். தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், அழகாக படைக்கிற அந்த அல்லாஹ் மிக உயர்ந்தவன். லக்கது கலக்கனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், இந்த மனிதனை அல்லாஹ் அழகான தோற்றத்திலே வடிவமைத்திருக்கிறான். அல்லதி கலக்க ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா, அவன் தான் இந்த மனிதனை சீராக படைத்து அவனுக்கு தேவையானதை எல்லாம் நிர்ணயித்தான். இப்படி பல வசனங்களில் அல்லாஹ் இந்த மனிதனை படைத்ததை பற்றி சொல்லும் பொழுது மனிதனை சிறப்பாக படைத்திருக்கிறான், ஒழுங்காக படைத்திருக்கிறான், அழகாக படைத்திருக்கிறான், முழுமையாக படைத்திருக்கிறான், குறைவில்லாமல் படைத்திருக்கிறான். இந்த கருத்துப்பட குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல வசனங்கள் வருகிறது. அப்ப இந்த வசனங்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் முழுசா படைத்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு படைப்புல நாம ஒரு ஓட்டையை போட்டா அல்லாஹ் நம்ம அல்லாஹ்வுடைய படைப்பை குறை சொல்லுகிற விதமாக இருக்கிறது. அல்லாஹ் முழுசுங்கிறான், நம்ம ஓட்டை போட்டா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஒரு ஓட்டையை போட்டிருக்கணும், அல்லாஹ் கம்மலை தொங்க விடுறதுக்கு ஒரு ஓட்டையை போட்டு வச்சிருக்கணும். சரி, அவன் தான் போடல, நம்மளால போட்டுக்குவோம், அதான அர்த்தம். ஒருத்தர் ஒரு வீடு கட்டுறாருன்னு வச்சுக்குவோம், ஒரு இன்ஜினியர் ஒரு கொத்தனார்ட்ட கான்ட்ராக்ட் வீட்டை கட்டுப்பான்னாச்சு, வீடு எல்லாம் கட்டி முடிஞ்ச பிறகு உள்ளுக்குள்ள வரணும். உள்ள பார்த்தா ஃபேன் போடுறதுக்கு ஒரு இடத்துலயும் ஆணி அறையவே இல்லை. அந்த ஆங்கிள் மேல சொறி வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஆங்கிள் தானே ஃபேனை தொங்க விட முடியும். வீட்டுக்கு இவ்வளவு பெரிய ஹால்ல ஒரு இடத்துலயும் ஃபேன் தொங்க போடுறதுக்கு கம்பி வைக்கலாட்டி என்ன பண்ணுவோம்? என்னையா மனுஷன் பில்டிங் கட்டி வச்சிருக்கான், ஒரு மஹால் கட்ட தெரிஞ்சிருக்கா, ஒரு வீடு கட்ட தெரிஞ்சிருக்கா, இத்தனை இவ்வளவு பெரிய இடத்துக்கு ஒரு 10 ஃபேனாவது போடுறதுக்கு ஒரு கம்பி மாட்டி வச்சிருக்க வேண்டாமா? சரி, அந்த கிறுக்கம் தான் பண்ணாம போயிட்டான். நம்மளால் பண்ணுவோம்னு ட்ரில் மிஷினை வச்சு ஓட்டை போட்டு கம்பியை மேல ஏற்றி சொருவி அதுக்கப்புறம் அந்த ஃபேனை தொங்க விட்டுருவோம். இப்ப ஃபேனை தொங்க விடுறதுக்கு ஓட்டை போட்டா என்ன அர்த்தம்? நம்ம இன்ஜினியரை குறை சொல்லாட்டியும் சரிதான், கொத்தனாரை குறை சொல்லாட்டியும் சரிதான், மறைமுகமா குறை சொல்றமா இல்லையா? நேரடியா இன்ஜினியரை கூப்பிட்டு நீங்களா ஒரு இன்ஜினியரா அப்படின்னு திட்டாட்டியும் உள்ளுக்குள்ள என்ன அர்த்தம்? இந்த ஆளு ஒழுங்கா போட்டிருக்கணும், ஆனா போடல, அதனால நான் போட்டுக்கிறேன்னு சொல்றோம், அதான அர்த்தம். அதே மாதிரி தானே இதுவும் ஆகுது. காதுல ஓட்டையை போட்டோம்னா ஓட்டை போட்டிருக்கணும், இந்த இடத்துல கம்மல் போட்டா தானே அழகு. கம்மல் போட விடாம இந்த இடத்துல ஓட்டையை போடாம எல்லாம் வச்சுட்டான். சரி, அல்லாஹ் ஓட்டை போடாம விட்டான், நம்மளாவது உள்ள ஒரு ஓட்டையை குத்தி கம்மலை தொங்க விட்டுக் கொள்வோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய படைப்பை குறை சொல்லுகிற விதமா இருக்கு. அப்ப அதனால தான் சொல்றோம், இது அல்லாஹ்வுடைய படைப்புல குறை பண்ற மாதிரி இருக்குது, அதை குத்தாதீங்க. இது மாதிரி நிறைய வசனங்களை ஆதாரமாக வைத்து நாம சொல்கிறோம். இப்ப அவங்களுடைய கேள்வி என்னன்னா,
இப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடியே அவங்களுடைய மனைவி வந்து இது மாதிரி என்னுடைய கணவர் காதுல வந்து கம்மல் தொங்க விட்டாரு அப்படின்னு வருது. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய முன்னாடியில சொல்லப்பட்டிருக்குது. உண்மையில அது தவறாக இருந்தால் கண்டிச்சிருப்பாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் வந்து ஒரு தப்பை பார்த்துட்டு சும்மா மௌனமா இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வே அங்கீகரிச்ச பிறகு உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு அந்த கேள்வி கேட்கிறாங்க. இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு காதுல ஓட்ட போடலாம் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. சில பேர் எந்த ஆதாரமா காட்டுறாங்க. இதுல என்ன ஆதாரம் இருக்குதுன்னா, கம்மல் போடுவதற்கு ஆதாரம் இருக்குது, காதுல ஓட்ட போடுறதுக்கு ஆதாரம் இருக்குதா? தொங்க விட்டாங்க, கம்மலை தொங்க விட்டாங்கன்னு ஹதீஸ்ல வருது. ஓட்ட போட்டாங்கன்ற அந்த ஹதீஸ்ல என்ன வருது? ஓட்ட போட்டு தான் தொங்க விடணுமா? ஓட்ட போடாம கம்மல் போட முடியாதா? இன்னைக்கே வந்துருச்சுன்னா ஓட்ட போடாம எத்தனையோ கம்மல், ஒட்டு கம்மல் போடுறாங்க. அதுக்கு ஓட்ட போட வேண்டியது இல்ல. பாம்பே பக்கம் போனீங்கன்னா அங்க சில கம்மல்கள் விற்கிறாங்க. எப்படின்னா, மேல தலையில இருந்து ஹேர்பின் மாதிரி வரும், அதனுடைய கடைசி கீழ் பகுதியில் பாத்தீங்கன்னா 2 கம்மல் தொங்கும். மேல இருந்து அப்படி தூக்கி மாட்டி விட்டுற வேண்டியதான். வெளியில வந்து பார்த்தோம்னா கரெக்டா காது பக்கத்துல வந்து 2 கம்மல் தொங்கும். ஓட்டையெல்லாம் போட தேவையில்லை. அவ இப்படி எல்லாம் போட்டு இருக்கிறாங்கல்ல, ஒரு கயிறை கட்டி கூட தொங்க விட்டுலாம். கயிறு காத்தினுடைய வளையம் இருக்குல்ல, இந்த வளைவு பகுதியில ஒரு கயிற்றை நல்ல நம்ம கண்ணாடி போடுறோம்ல, அது மாதிரி ஒரு வளைவுல ஒரு கயிறை தூக்கி போட்டு அந்த கயிற்றுல கம்மலை தொங்க விட்டுருங்க. அப்படி கூட தொங்க விட்டுருக்கலாம். அந்த அடியில் என்ன வருது? கம்மல் தொங்க விட்டாருன்னா வருது, கம்மலுக்காண்டி ஓட்ட போட்டாருன்னு இல்ல. நம்ம ஓட்ட போடுறதான் குறை சொல்றதே ஒழிய கம்மல் போடுறத குறை சொல்லல. பல பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. இவங்க கம்மலே போடக்கூடாதுங்கிறாங்க. கம்மல் தாராளமா போடுங்க, ஓட்ட போடாம கம்மல் போடுங்க. அதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை பின்பற்றி ஓட்டை போடாமல் கம்மல் போடுங்க. அதுதான் நம்ம கருத்து சொன்னா அந்த ஹதீஸ் அதுக்கு ஆதாரம் இல்லை, அவங்க எடுத்து வைப்பதற்கு அதுல சான்று இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அதுல இன்னொரு கேள்வி வரும். அப்ப போட்டு விட்டோம் என்ன பண்றது? சின்ன வயசுல அட்டாம போட்டு விட்டாங்க, நாம என்ன பண்றது? அது ஒண்ணும் பண்ண இயல. போட்ட செஞ்ச தப்பு தானே, திரும்ப அதுக்கு பரிகாரம் பண்றது முடியாது. அது ஒண்ணும் மார்க்கத்துல எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டியதான். தெரியாம செஞ்சு விட்டோம், தெரியாத காலத்துல எங்க அத்தாமா செஞ்சுட்டாங்க, நான் என் பிள்ளைக்கு செய்ய மாட்டேன், என் கண்ட்ரோல்ல இருக்கிற பிள்ளைக்கு நான் செய்யாம இருந்துக்குவேன், அப்படி முடிவெடுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர ஏற்கனவே செஞ்சவங்க அதுக்காக வேண்டிய அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு என்ன பிளானு, சிமெண்ட் கும்பிட்டு இருக்கலாம் வச்சு அடைச்சிருவோம் அப்படி எல்லாம் யோசிக்க தேவையில்லை. அது ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னா, அதிலேயே இன்னொரு செய்தியும் கவனிக்கணும். இந்த ஓட்டை போடுறது, இந்த கம்மல் போடுறத பொறுத்த வரைக்கும் ஓட்டை போட்டா தான் கம்மல் போட முடியுங்கிற நினைப்பு ஃபர்ஸ்ட் தப்பு. ஆனா கம்மலே போடாட்டி கூட அது வந்து ஒரு பெரிய அழகுக்கு கேடு கிடையாது. நம்ம எதுக்கு இந்த ஓட்டைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா, மற்ற எவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது கம்மலுக்கு இவ்வளவு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, அதுதான் பார்க்கிறதுக்கு அழகு அப்படின்னு நம்ம மனசுல பதிஞ்சிருக்கிறது. கம்மல் இல்லாட்டி என்ன மூடி மாதிரி இருக்குது பேசுறாங்க. ஒண்ணுமே இல்லாம கழுத்துலயும் இல்ல காதலையும் ஒண்ணும் இல்ல, பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குது. பாக்குறதுக்கு அசிங்கம், அதெல்லாம் எப்ப அசிங்கமா இருக்கும்னா, நாம பார்த்து பார்த்து பழகி போன விஷயத்துலதான் அசிங்கம் இல்லைன்னா இருக்கு. நீங்க ஆரம்பத்துல இருந்தே உங்க பிள்ளைக்கு கம்மல் போடாம பார்த்து பாருங்க, பார்த்து பார்த்து பழகி பாருங்க, உங்களுக்கு அந்த அசிங்கம் தெரியவே செய்ய. நம்ம நாட்டை விடுங்க, வெளிநாட்டுக்கு போங்க. வெள்ளக்காரங்களா பெரும்பாலும் கம்மல் போடுறாங்களா? அழகுல அவங்க என்ன குறைஞ்சவங்களா? நம்ம நாட்டுல தான் இந்த கம்மல் மோகம் ஜாஸ்தி. நகை கம்மல், வளையல், கழுத்துல செயின் எதுவா இருக்கட்டும். வெளிநாடுகள் எல்லாம் இவ்வளவு தூரம் நகை வந்து விற்பனை ஆகிறது இல்லை, யாரும் அணியறது இல்லை. வெளிநாட்டு பொம்பளைங்க எத்தனை பேர் வர்றாங்க பாருங்க, எல்லாம் கழுத்து நிறைய அள்ளி போட்டா வர்றாங்க, கை நிறைய இவ்வளவு தூரம் முழங்கைக்கு அடிக்கிட்டா வர்றாங்க, காதுல உலகம் தொங்க விட்டுருக்காங்க. ஒண்ணும் கிடையாது, அழகா இல்ல. என்ன காரணம்னா அப்படி பழகி போச்சு. நீங்களும் அப்படி பழகி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது சிக்கல் இல்லாம போயிடும். அதனால வரக்கூடிய காலங்கள்ல அது மாதிரி கம்மலுக்காக வேண்டி ஓட்டை போடுவதை தவிர்த்துக் கொள்கிற வேலைகளை நாம பார்க்க வேண்டும். ஒண்ணு, கல்வி அறிவும் இருக்கும் பையனாக இருக்கும் பட்சத்தில் ஏழ்மையை கருதாமல் பெண் வீட்டார் சிறிய விருந்து கொடுத்து பெண்ணை மணமுடிக்கலாமா? மார்க்க விளக்கம் தரவும். என்ன கேக்குறாங்கன்னா, பையன் நல்ல பையனா இருக்கிறாரு, பெண் வீட்டார் சார்பில் கல்யாணத்தை முடிக்கும் போது பெண் வீட்டார் ஒரு சின்னதா விருந்து கொடுத்து கல்யாணத்தை முடிக்கலாமா? கேள்வி என்னன்னா, பெண் வீட்டு விருந்து கூடுமா? அது ஏழையா இருக்கட்டும் பணக்காரனா இருக்கட்டும், அதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். அதுல கேள்வி என்னன்னா, பெண் வீட்டு மணமகள் வீட்டு பெண் வீட்டின் சார்பில் விருந்து வைக்கலாமாங்கிறதா அது முக்கியத்துவமான செய்தி. அந்த விருந்து வைக்க கூடாது மார்க்கத்துல. இன்னைக்கு சமுதாயத்தில் அப்படிதான் பழக்கத்தில் இருக்கிறது. எங்க பார்த்தாலும் வரதட்சணைங்கிற அந்த கொடுமை நம்ம சமுதாயத்தில் ஊடுருவியதற்கு பிறகு கல்யாணத்தினுடைய எல்லா செலவுகளையும்
அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் தலையிலேயே சுமத்தக்கூடிய ஒரு பழக்கம் பரவலா உருவாயிடுச்சு. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் காட்டித்தரக்கூடிய திருமண ஒழுங்குகளை பொறுத்த வரைக்கும் திருமணம் என்பது ஒரு மகிழ்ச்சியான தருணம், ஒரு சந்தோஷமான தருணம். அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு விருந்து கொடுப்பதாக இருந்தால் அதிலே அதிகமாக இன்பம் அனுபவிக்கிற மணமகன் தான் விருந்து கொடுக்க தகுதி. மணப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவளுக்கும் அதுல இன்பம் இருந்தாலும் கூட பல துன்பங்களுக்கு இடையில அந்த இன்பத்தை அனுபவிக்கிறார். மணமகனை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்பம் மட்டும்தான் மிச்சம். துன்பங்கள் என்பது அந்த திருமணத்தினுடைய ஆரம்பத்தில் கிடையவே கிடையாது. கல்யாணம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோமே, கல்யாணம் முடிஞ்ச மறு நிமிஷமே மணப்பெண்ணுக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிருது. என்ன கஷ்டம்? தான் சொந்த வீட்டை, தான் பிறந்த வீட்டை விட்டுவிட்டு, அம்மா விட்டுட்டு, அத்தா விட்டுவிட்டு, அண்ணன் விட்டுவிட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த புருஷங்கார வீட்டில் போய் குடியேறிடணும். பக்கத்து கூட இருந்தா பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் எப்படி கல்யாணம் முடிக்கிறோம்? ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு, ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு, ஒரு மாநிலத்தில இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு. இன்னும் சில பேர் எந்த அளவுக்கு கல்யாணத்தை முடிச்சு 2 நாள்ல நாட்டை விட்டே வேற நாட்டுக்கு போயிடறாங்க. சவுதிக்கு போயிருவோம், குவைத்துக்கு போயிருவோம், கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருந்த தன்னுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாம் விட்டு விட்டு திடீரென்று வேறொரு சூழலுக்கு மாறுவது என்பது அது சிரமமா இல்லையா? கண்டிப்பா சிரமம் தான். நல்ல முறையில பாசத்தோடு வளர்க்கப்பட்ட குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு துன்பம் தான், பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆனா அப்படி வருத்தத்துக்கு இடையில இருக்கக்கூடிய பெண் வீட்டாரை எடுத்துக்கிட்டா வீட்டாருக்கும் வருத்தம் தான். அவங்களுக்கு என்ன வருத்தம்? பிள்ளை இவ்வளவு நாள் வளர்த்தமே, பிள்ளையை அனுப்பி வைக்கிறமே, அனுப்பி வைக்கணும்னு மனசு சொன்னாலும், அதுதான் யதார்த்தம் என்று புரிந்திருந்தாலும் அந்த கடைசி நிமிஷத்துல மனசு தாங்குதா? பிள்ளைய அனுப்பி வச்சுட்டு உட்கார்ந்து கூவே அம்மா அத்தா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? இனிமே பிள்ளை எப்ப பாப்பா வந்தாதான் உண்டு, எப்பாவது இருக்கிற இனிமே அடுத்தவங்களுக்கு தாரை வாசனம் முடிஞ்சு போச்சு, அந்த கஷ்டத்துல வருத்தத்துல இருக்கிறாங்க. அதனால இஸ்லாம் என்ன பண்ணுது? முழுக்க முழுக்க சந்தோஷம் உனக்கு மட்டும்தான். கல்யாணம் முடிஞ்ச நேரத்துக்கு பின்னாடி வருது. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு வண்டி வண்டியா வரும். ஏன்டா முடிச்சோம், பெரும்பாலா இருக்குதே கஷ்டப்படுறவங்களா இருப்பான். ஆனா கல்யாணம் முடிஞ்ச நிமிஷத்துல அப்ப உள்ள நிலைமை என்ன? இவன் மட்டும்தான், இவனுக்கு சந்தோஷம் மட்டும்தான் மிச்சம். இவன் வீட்டிலே இருப்பான், இவங்க அத்தா அம்மாவோடு இருப்பாரு, இவருடைய ஊர்ல இருப்பாரு, இவர் எந்த வாழ்க்கை சூழ்நிலையில இருந்தாரோ அதே வாழ்க்கை சூழ்நிலையில கல்யாணத்துக்கு பிறகு இருப்பாரு. அந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட பல சிரமங்கள் இருக்கிற காரணத்தினால இஸ்லாம் என்ன பண்ணுது? பெண் தலையில வைக்க கூடாது. சந்தோஷப்படுற நீனு முழுக்க முழுக்க உனக்கு தான் இன்பம். அதனால நீ அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக விருந்து வைப்பதாக இருந்தால் நீ தான் விருந்து வைக்கணும். மார்க்கெட்ல விருந்து வைக்க அனுமதி, விருந்து வச்சுதான் ஆகணும்னு பருள் கிடையாது, கட்டாயம் கிடையாது. வைக்கிறாருன்னு நீ வை, அவ தலையில சுமத்தாதுன்னு இஸ்லாம் சொல்லிடுச்சு. அப்படி சொன்னதுக்கு பிறகு மணமக்கள் சார்பில், மணமக்கள் வீட்டார் சார்பில் நாங்க கொடுக்கிறோம்னு சொன்னாலும் மார்க்கத்தில் தப்பு. நாங்களா தானே விரும்பி கொடுத்தோம், அவங்க கேட்கலையே. நல்ல குடும்பம், ஒழுக்கமான புள்ள, தௌஹீது சிந்தனை உள்ள மாப்பிள்ள, தௌஹீது சிந்தனை உள்ள மாப்பிள்ள எப்படி நீங்க கொடுக்கறத அனுமதிச்சாலே அவருக்கு தௌஹீது சிந்தனை இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஒரு மாப்பிள்ள அனுமதிச்சாருன்னா அவருக்கு தௌஹீது சிந்தனை இல்ல, இருந்துச்சுன்னா அனுமதிக்க மாட்டாரு. நீ என்னமா கொடுக்குற? அல்லாஹ் ஏன் தலையில சுமத்தி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஏன் தலையில அந்த கஷ்டத்தை சுமத்தி இருக்குது. நீங்க என்ன பொறுப்பேற்கிறீங்க? கஷ்டமோ நஷ்டமோ முடியுதோ முடியலையோ ஏன் கெப்பாசிட்டி அந்த மாதிரி நான் கொடுப்பேன். சில பேர் என்ன பண்றாங்க, பையன் ரொம்ப வறுமையில இருக்கு. இப்ப கேள்வியில மெயின் என்ன? பையன் வறுமையில இருக்கிறார்ல, அப்ப என்ன பண்றது? வசதியா இருந்தா விருந்து கொடுத்துருவாரு, வசதி இல்ல, இப்ப இல்லாத நேரத்துல ஹெல்ப் பண்ணலாம்ல. இப்படித்தான் ஆரம்பிச்சது வரதட்சணை. வரதட்சணை அவருக்கு வசதி இல்லாட்டி எதுக்கு கொடுக்கணும்னு கேட்கிறேன். வசதி இல்லல்ல, கல்யாணத்தை முடிச்சுட்டு வர வேண்டியதாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல சொல்லி காட்டினாங்க, ஆரம்பத்தில் பேசின உரையிலே சொன்னாங்க. ஒருத்தர் வசதி இல்லை, என்ன பண்ணுனாரு? என்ன செய்ய? மகரு கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். விருந்தாவது கண்டிப்பா கொடுக்கிற மேட்டர் இல்ல, மகருங்கிறத கண்டிப்பா கொடுத்து ஆகணும். போய் பார்த்துட்டு வாப்பான்னாங்க, ஒண்ணும் இல்லைன்னாரு. எப்போ ஒரு இரும்பு மோதிரமா இருக்கா பார்த்துட்டு வா, அதுவும் இல்லைன்னாரு. ஏமா குரான மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கியா, அதையாவது கொடுப்போம். ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பண்ணாங்க? இல்லாட்டி போன் அனுப்பி விட்டாங்கல்ல. அப்ப இல்லாட்டி இல்லன்னு சொல்லுங்க. எதுக்கு ஊர் மெப்படைக்கு விருந்து கொடுத்து தான் கல்யாணம் பண்ணணுமா? விருந்து கொடுத்தா தான் கல்யாணம் ஆகுது. விருந்து கொடுத்து மக்களை எல்லாம் சந்தோஷப்படுத்திடுவீங்களா? மெயின் இந்த கான்செப்டுக்கு என்ன காரணம்னா, விருந்து கொடுக்கணும்னு அது ஒரு பெரிய கட்டாயமாக நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஏன் நினைக்கிறோம்னா, எல்லாத்தையும் விருந்து கொடுத்து சாப்பாடு பாடு ஆக்கியாச்சுன்னா எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கும். நெசமா கல்யாண வீட்டுல பெரிய கோடி கோடியா செலவு பண்ணி விருந்து வச்சவன வேணாலும் போய் கேட்டு பாருங்க. அந்த விருந்துல வந்துட்டு போன எல்லாத்தையும் கணக்கெடுங்க, எல்லாத்தையும் ஒரு பேட்டி எடுங்க, வந்திருக்கிற எல்லாத்தையும் திருப்தி படுத்திருக்காங்கன்னு கேளுங்க. பெரிய பல கோடி, 10,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணத்தை முடிச்சு விட்டார். சாப்பாடு
பிரியாணி அப்படி, ஆட்டுக்கறி அப்படி, இனிப்பு அப்படி, அது இதுன்னு ஐஸ்கிரீம் லொட்டு லொசுக்குன்னு பயங்கரமான விருந்து. சாப்பிட்டு குடிச்சிட்டு போறவங்க போய் பேட்டி கேளுங்க எப்படியா இருந்துச்சு, என்னத்த சமைச்சான், சாப்பாடு அது சாப்பாடு உப்பே இல்லம்மா, சூப்பரா சமைச்சிருந்தா கூட காசு இருக்குன்ற திமிர்ல அலையிறான் ஐயா. என்னைக்கு உங்களுக்கு அழிவு வரப்போகுதுன்னு தெரியல சொல்லுவோம். மக்களை திருப்தி படுத்த முடியுமா? நீங்க என்னத்த கோடி கோடியா கொட்டி குவிச்சாலும் திருப்தி படுத்த முடியாது. ஒண்ணுமே இல்லாம பண்ணி பாருங்க, அப்பமாவது திருப்தி எடுன்னு நினைக்கிறீங்க சமுதாயம், அப்பமும் குறை சொல்லுவோம், அதுக்கும் குறை சொல்லும், இதுக்கும் குறை சொல்லுவோம். ஒண்ணுமே இல்லாம பண்ணோம்னா கஞ்சப்ப காசு வச்சிருக்காங்களோ செலவு பண்ண வேண்டியதான, விருது கொடுக்க வேண்டியதான அப்படின்னு. இப்ப எப்படி இருந்தாலும் சமுதாயம் குறை சொல்ல போகுது. இந்த சமுதாயத்தை திருப்திப்படுத்துறதுக்கு எதுக்கு? அதனால மாப்பிள்ளை வசதி இருந்தா கொடுக்கட்டும், இல்லையா வசதி குறைவா இருக்குன்னா குறைவானதுக்கு தகுந்த மாதிரி விருந்த கொடுங்க. பிரியாணி தான் போடுங்க, பிஸ்கட்டை கொடுங்க, பேரிச்சம்பழத்தை கொடுங்க, டீயை கொடுங்க. ஒவ்வொரு இன்னும் சொல்ல போனா திருமணத்தை எந்த அளவுக்கு செலவை குறைக்கணுமோ அதுக்கு தான் ட்ரை பண்ணணுமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாம விருந்துங்கிற பேர்ல செலவை கூட்டி போடுறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க திருமணத்துல எந்த திருமணம் இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹா நஃபகா, எந்த திருமணத்துல செலவு ரொம்ப குறைவாக இருக்கிறோ அந்த திருமணத்துல தான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. அப்ப நம்ம பிள்ளைங்களுடைய கல்யாணத்துல அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும்னா செலவை குறைங்க. பக்கத்துல உள்ள ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணி கல்யாணத்துக்கு விருந்து வச்சாரா, நீங்க 2000 ரூபாய் ஆக்குங்க. அவர் 2000 ரூபாய் செலவு பண்ணாரு, நீங்க 1000 ரூபாய் ஆக்குங்க. 1000 ரூபாய் செலவு பண்ணாரு, 500 ரூபாய் ஆக்குங்க. போட்டி அப்படியே போடுங்க. அவன் 10,000 நான் 20,000 அப்படி போறதுக்கு பதிலா அவன் 10,000 நான் 5,000, அவன் 5,000 நான் 2,000, அவன் 2,000 நான் 1000, அவன் 1000 நான் 100 அப்படி வாங்க. என் கல்யாணத்துக்கு நானும் செலவு பண்ணேன், 550 ரூபாய் செலவு பண்ணேன். 550 ரூபாய் செலவு பண்ணி ஜாம் ஜாம்னு விருந்து. என்ன பிரியாணியா விருந்து? ஒரு டீயை கொடுத்தோம், ஒரு ஸ்பூன்ல அள்ளி மிக்சர் ஒரு பேப்பர்ல போட்டு வந்திருக்கிற ஆளு திங்கன்னா தின்னு. குறை சொன்னா சில பேர் நினைக்கிறாங்கல்ல இப்படி எல்லாம் கொடுத்தா வர்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு. நான் கேட்கிறேன், நல்ல கறிஞ்சோறும் போட்டாதான் உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வருவேன், அப்பதான் உங்களை பார்த்து சிரிப்போம்னா அவன் உங்க கல்யாணத்துக்கு வரணுமா? அது மாதிரி நீங்க கூப்பிடலாம முதல்ல? கறிஞ்சோறும் போட்டாதான் உறவு உறவா? டீ கொடுத்தா உறவு பெண மாட்டியலோ ஓடு விரட்டி விட்டுறணும். அது மாதிரி ஆகணும், உறவே தேவையில்லை, வெட்டி விடுங்க. இது முசீபத்து. அதனால விருந்து என்பது ஆண் தலையில தான் இஸ்லாம் சுமத்தி இருக்கிறது. ஆணுக்கு முடிந்தால் செய்யட்டும், முடியலையா குறைச்சுக்கட்டும், இல்லாட்டி விட்டுறட்டும், அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஏன்னா நீ விருந்து வைக்கல அப்படின்னு மார்க்கெட்ல கேள்வியாக வராது என்று கவனத்தில் கொள்ளணும். பெண் வீட்டார் விருந்து கொடுக்க கூடாது. அப்படி தெரிய வருதா பெண் வீட்டார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாம அந்த விருந்துல பங்கெடுக்க கூடாது அப்படிங்கிற புரிந்து கொள்ளணும். மறுநாள் விருந்து அதுலயே துணை கேள்வி ஒண்ணு கேட்கிறாங்க. சரி மாப்பிள்ளை தான் கொடுக்கிறாரு, எப்ப கொடுக்கணும்? கல்யாணத்துக்கு அன்னைக்கே கொடுக்கறதா, கல்யாணத்துக்கு மறுநாள் கொடுக்கலாமா? மறுநாள் கொடுக்கறதுக்கு பேர் தான் வலிமாங்கிறாங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. வலிமா மறுநாள் தான் கொடுக்கணும்னு சட்டம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கல்யாணம் பண்ண அன்னைக்கே விருந்து கொடுத்திருக்கிறாங்க. ஒரு போர்க்களத்துல ஒரு மனைவி ஒருத்தவங்களை திருமணம் பண்றாங்க ரசூலுல்லாஹ். என்றைக்கு திருமணம் செய்தார்களோ அன்றைக்கே ரசூலுல்லாஹ் விருந்து கொடுத்தாங்கன்னு ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஒரு துண்டை விரிச்சு கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை போட்டு கொஞ்சம் மாவு கொஞ்சத்தை கொட்டி, அதான் ரசூலுல்லாஹ் கொடுத்த விருந்து. அது மாதிரி விருந்து கொடுத்தாங்க, திருமணம் அன்றைக்கே கொடுத்தாங்க ஹதீஸ்ல வருது. ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த திருமணம்ன்ற வார்த்தை இருக்குதுல்ல அரபியில, அதுக்கு நிக்காஹ்னு சொல்றோம்ல, நிக்காஹ்ங்கிற சொல்லுக்கு அந்த டிக்ஷனரி எடுத்து பார்த்தா அதுக்கு நேரடியான அர்த்தம் என்னன்னா உறவு கொள்ளுதல் அர்த்தம். நேரடியா நிக்காஹ் அப்படிங்கிற சொல்லுக்கு அகராதி அர்த்தம் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறதுன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில நிக்காஹுக்கு பிறகுதான விருந்து, நிக்காஹுக்கு பிறகு விருந்துனா குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டதுக்கு பிறகு விருந்து அப்படின்னு அப்படி வியாக்கியானம் செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் அர்த்தம் வார்த்தைக்கான அர்த்தம் அது நம்மளும் மறுக்கல, ரசூலுல்லாஹ் அந்த அர்த்தத்தை கவனிக்கல. அர்த்தத்தை அந்த வார்த்தைக்குரிய அர்த்தத்தை தூக்கி போட்டுவிட்டு ஒரு நடைமுறையை ரசூலுல்லாஹ் உருவாக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நடைமுறையை உருவாக்கிட்டாங்க என்று சொன்னால் அதுக்கு பிறகு நம்ம டிக்ஷனரி தேட தேவையில்லை. டிக்ஷனரியில வேற அர்த்தமே இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தம் கொடுத்தாங்க அதுதான் பார்க்கணும். அப்படி நிறைய விஷயங்கள் நாம மாத்தி இருக்கிறோம். உதாரணமா ஹஜ்ஜுங்கிறோம்ல, ஹஜ்ஜுனா என்ன? டிக்ஷனரி அகராதியை புரட்டினீங்கன்னா ஹஜ்ஜுங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா கசத, கஸ்து நாடுதல், விரும்புதல், நாடுதல் சொல்லுவோம்ல. ஹஜ் அப்படின்னா நாடுதல் அர்த்தம். இன்னைக்கு ஹஜ்ஜுனா என்ன அர்த்தம்?
ஹஜ்னா இங்க இருந்து கிளம்பி போய் இஹ்ராம் அணிந்து தல்பியா சொல்லி மக்காவுக்கு போய் காபா தவாஃப் பண்ணி குர்பானி கொடுத்து இந்த கிரியைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வரக்கு பேர் ஹஜ் இன்னைக்கு. ஆனா டிக்ஷனரியில என்ன அர்த்தம்? ஹஜ்னா நாடுதல் அர்த்தம். இப்ப நம்ம என்ன எதை ஃபாலோ பண்றது? ஹஜ்னு குர்ஆன்ல எல்லாம் சொல்றான், ஹஜ்னா நாடுதல், நான் நாடிவிட்டேன் அப்படின்னு சும்மா உட்கார்ந்து இருக்கிறதா, அல்லது ரசூலுல்லாஹ் சொன்ன அர்த்தத்தின் அடிப்படையில் இஹ்ராம் கட்டி இங்க இருந்து மக்காவுக்கு போய் அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகளை முடிச்சிட்டு வர்றதா? அதைத்தான் செய்யணும். ரசூலுல்லாஹ் என்ன விளக்கம் கொடுத்தாங்களோ அதைத்தான் ஃபாலோ பண்ண வேண்டும். அந்த அடிப்படையில் நிக்காஹ் என்ற சொல்லுக்கு உறவு கொள்ளுதல் என்ற அர்த்தம் இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே திருமண அன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்பு விருந்து கொடுத்து வழிகாட்டி இருக்கிற காரணத்தினால் மறுநாளுக்கு தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கே திருமண விருந்து மாப்பிள்ளை சார்பில் கொடுக்கலாம், தவறு கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் மாற்று மதத்தில் அவங்க கடவுளுக்கு முன்னாடி படிச்ச எந்த உணவையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. இப்ப சாதாரணமா அவங்க எந்த ஒரு பொருளை உற்பத்தி செய்தாலும் அவங்க கடவுளுக்கு முன்னாடி பூஜை பண்ணிட்டு தான் செய்வாங்க. இப்ப நாத்து நடந்தாலும் சரி, அறுவடை செய்தாலும் சரி, அவங்க பூஜை பண்ணிட்டு தான் செய்வாங்க. இப்ப அதுவும் நம்ம சாப்பிடக்கூடாதா? அந்த பொருளையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதா? அல்லாஹ் குர்ஆன்ல தடுக்கப்பட்ட உணவுகளை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்டது அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் கூறப்பட்ட உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க குர்ஆன்ல. இப்போ சில மக்கள் நெல் விதைக்கிறாங்க, விதைக்கும் போதே கடவுளை கும்பிட்டு விதைக்கிறாங்க, கடவுளுக்கு முன்னாடி படையல் பண்ணிட்டு விதைக்கிறாங்க. அந்த நெல் விளைஞ்சு வருது, அதை அறுவடை பண்ணி அந்த நெல்லை கொண்டு வந்து தர்றாங்க. இந்த நெல்லை சாப்பிடலாமா? இந்த அரிசியை சாப்பிடலாமா? இதுவும் படையலுக்கு பிறகுதானே உருவாகி இருக்குதுன்னு கேட்கிறாங்க. இதை தாராளமா சாப்பிடலாம். இது படையலுடைய அந்தஸ்துல வராது. ஏன்னு கேட்டா படையல் செய்யப்பட்ட உணவு என்பது தயாரிக்கப்பட்ட உணவை கடவுளுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறது, அதைத்தான் குறிக்கும். அப்படிதான் ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறாங்க. இது படையலுடைய அர்த்தத்துல வராது, இது வணங்குறது, கடவுள் பக்தியில கடவுளை கும்பிடுறது, அந்த அர்த்தம் தான் இதுல வருமே ஒழிய கடவுளை மனதிலே நினைத்து இந்த காரியத்தை இவர் துவங்கினார் அப்படிதான் அந்த காரியத்தை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அந்த இந்து சமுதாயத்தை எடுத்துக்கோமே, இந்து மத நம்பிக்கைப்படியே நாத்து நடும் பொழுது கட்டடம் கட்டும் பொழுது அப்ப எல்லாம் சாமி கும்பிடுவாங்க. அதை படையல்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. படையல்லாம் கையில பொருள் வச்சிருப்பாங்க, நீங்களே போய் கேட்டு பார்க்கலாம். படையல் பண்ணணும்னா படையல் பண்ணின பொருளை நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படிம்பாங்க, அல்லது படையல் பண்ண பொருள் சாமிக்கு வச்சுட்டோம் அப்படிம்பாங்க. அந்த பொருள் அப்படியே தனியா போயிடும், அதுல இருந்து இன்னொரு டெவலப் ஆகாது. எது முழுமையடைந்த உணவுப் பொருளா இருக்குதோ அதைத்தான் படையலாகவே வைப்பாங்க. அப்படி படைக்கப்பட்டதை தான் படைக்கப்பட்டது அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளணும். இந்த நெல் விதைக்கும் போது பண்றதெல்லாம் எந்த நெல்லையும் வச்சுக்கிட்டு அவங்க கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ண மாட்டாங்க. கடவுளை கும்பிடுவாங்க, கடவுளே விதை விதைக்க போறேன், வளர்ந்து வரக்கூடிய செடியில நல்ல லாபத்தை கொடுக்கும் இப்படின்னு கேட்டுவிட்டு விதைச்சு விடுவாங்க. அதை கடவுளுக்காக வேண்டி படைச்சு அர்ப்பணிக்க மாட்டாங்க. அதனால அது மாதிரியான பொருட்களை சாப்பிடுறது தப்பு இல்ல, நேரடியாகவே படைக்கப்பட்டு கையிலே கொண்டு வரப்படுகிற அந்த உணவு பண்டங்களை தான் சாப்பிடக்கூடாதுன்றதை விளங்கிக் கொள்ளணும். பிற மதத்தவர்கள் இறந்து விட்டால் அங்கு இஸ்லாமிய பெண்கள் செல்லலாமா? கொஞ்சம் விளக்கமாக சொல்லவும். முஸ்லீம் அல்லாதவர்கள் இறந்துட்டாங்கன்னா அங்க நாம போய் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த இடத்துக்கு போறதை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை, தாராளமா போகலாம். அவங்களுடைய அந்த இறுதி கடமைகளை இப்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க, பிள்ளைங்க இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க. அப்ப பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைக்கு பாக்கி இருக்கும், புள்ளதான் செஞ்சாகணும். அப்போ அந்த புள்ள போய் பெற்றவங்களை பாக்குறது, அந்த இறந்து விட்ட சடலத்தை குளிப்பாட்டுறது, அதை தோல்ல வச்சு தூக்கிட்டு போறது, தேவைப்பட்ட குளிய தோண்டி அடக்கம் பண்றது, இது மாதிரியான காரியங்களை செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. அடுத்தவங்க இறந்துட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்க அந்த குடும்பத்தார போய் பார்க்கிறது, அவர்களுக்கு ஆறுதல் சொல்றது, இப்படி மாதிரியான காரியத்திற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. ஆனா என்ன கவனிக்கணும்னா, நாம ஒரு இடத்துக்கு போகிறோம் என்றால் அது இறந்து விட்ட வீடுன்னு இல்லை, பொதுவான ஒரு கான்செப்ட் இஸ்லாத்துல. எந்த ஒரு சபைக்கு சென்றாலும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அங்கே கேலி செய்யப்பட்டால் குர்ஆன் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், வக்கத நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹஸு பிஹா ஃபலா தக்உது மஅஹும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்க அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகிறது அல்லது அல்லாஹ்வுடைய சட்டங்கள் வார்த்தைகள் மீறப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்திற்கு சென்றால் ஃபலா தக்உது மஅஹும், அவர்களோடு நீங்கள் அமர்ந்திருக்காதீர்கள். ஹத்தா யகூலு ஃபீ ஹதீஸின் கைரிஹி, அவர்கள் அந்த பேச்சிலிருந்து வேறு பேச்சுக்கு மாறுகிற வரைக்கும்
அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்காதீங்க, அந்த பேச்சை நீங்க கேட்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில ஒரு இறந்தவங்களுடைய வீட்டுக்கு போறோம், அங்க நம்முடைய மார்க்கத்துக்கு முரணான அவர்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில சடங்குகள் நடைபெறுகிறது. வேறு யாராவது சாங்கியங்களை செய்யறாங்க, பூஜை புனஸ்காரங்களை செய்யறாங்க, அது மாதிரியான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தால் அப்ப நீங்க அந்த இடத்துல இருக்காருங்க, போய் பாக்குறீங்க வேற மாதிரி சம்பிரதாயம் நடக்குது, அப்ப வெளியே வந்து உள்ள போயிடாதீங்க. அல்லது ஒண்ணுமே இல்ல, இனிமே ஒரு காலையில 6 மணிக்கு இறந்து போயிட்டாரு, ஒரு 12 மணி 1 மணிக்கு மேலலாம் சடங்குகளை எல்லாம் ஆரம்பிப்பாங்கன்னு தெரியுதா, ஒரு 8 மணி 9 மணிக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது ஒரு தப்பு கிடையாது. அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் நடக்கும் பொழுது அந்த இடத்துல அமர்ந்திருக்க கூடாது. தோல்ல தூக்கிட்டு போய் அடக்கம் பண்றாங்கன்னு வச்சுக்குவோம், ஒண்ணுமே பேசல, ஒன்னும் தப்பான வார்த்தைகள் எதுவும் சொல்லல, வேற சங்கு ஊதல, வேற எது மாதிரியான அவங்களுடைய மதக்கிரியைகள் எதுவும் நடக்கல, சும்மா அமைதியா தோல்ல தூக்கிட்டு போறாங்களா, நீங்களும் சேர்ந்து போகிறாங்க, தப்பு கிடையாது. சும்மா குழிய தோண்டி புதைக்கிறாங்களா, தாராளமா கூட நின்று நீங்களே குழிய தோண்டி புதைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா புதைக்கிறது வேலை எரிக்கிறாங்க, அந்த இடத்துல நிற்க கூடாது. ஏன் எரிக்கிறது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு, உலகத்துக்கும் கேடு, மார்க்க அடிப்படையே எரிக்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம எரிக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, அந்த சபையை விட்டு நான் கண்டுகொள்ள வேண்டியதான். இது மாதிரி மார்க்கத்துக்கு முரணான காரியம் நடக்குதான்னு பாருங்க, அப்படி இருந்தா அங்க போகாதீங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மா போய் எட்டி பார்த்துட்டு வந்துருவோம், ஆறுதல் சொல்லிட்டு வந்துருவோம், அது மாதிரி செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை மட்டும் செய்து கொள்ளலாம், மார்க்கத்துல தடை இல்லை. அல்லாஹ் வந்து ஒரு செயல் ஆகு அப்படின்னு சொன்னா அந்த செயல் உடனே நடந்துரும். ஆனா அந்த உலகத்தை படைக்கிறதுக்கு அல்லாஹ் வந்து 6 நாட்கள் ஏன் எடுத்துக்கிட்டான்? அல்லாஹ் ஆகுன்னு சொல்லியிருந்தா அது உடனே ஆயிருக்கும்ல அப்படின்னு மாற்று மதத்தினர் நம்மள்ட்ட கேட்கறப்ப நம்ம எப்படி பதில் சொல்லணும்? நல்ல ஒரு கேள்வி. இது முஸ்லீம் அல்லாதவங்க கேட்கறதுன்னு இல்ல, நமக்கே கூட அந்த கேள்வி வரும். என்னன்னா அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஒரு காரியத்தை சுபஹான் அல்லதி பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன், அல்லாஹ் வந்து எல்லாத்துக்கும் ஆற்றல் படைத்தவன், அவன் இதான் அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன், ஒரு காரியத்தை செய்ய நாடினால் குன் ஆகு என்று சொல்லுவான், ஃபயகூன் அது ஆகிவிடும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப ஆகுன்ற ஒரு வார்த்தையிலேயே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆற்றல் படைத்த அல்லாஹ் இந்த வானங்கள் பூமி இது எல்லாத்தையும் படைத்ததை பற்றி சொல்லி காட்டும் பொழுது 6 நாட்களில் படைத்ததாக குர்ஆன் சொல்கிறது. ஆகுன்னா ஆயிரும்ல, எதுக்கு போட்டு 6 நாள் அல்லாஹ் செஞ்சான், சிரமப்பட்டான், 6 நாள் எதுக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் அப்படின்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் முதல் அம்சம் என்னன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் செய்தி, அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்தார், அந்த காரியத்துல கேள்வி கேட்கிற ரைட்ஸ் நமக்கு கிடையாது. இதுல 2 பதில் இருக்கிறது. முதல் செய்தி, முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்தால் இதை ஏன் அல்லாஹ் இப்படி செஞ்சான், அல்லாஹ் ஏன் இப்படி பண்ணுனா, அல்லாஹ் ஏன் இப்படி சொன்னா அப்படி கேட்க கூடாது. கேட்கறதுக்கான ரைட்ஸ் நமக்கு கிடையாது. அவன் என்ன வேணாலும் செய்வோம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லா யுஸால மா யஃபால், அவன் செஞ்சதை பத்தி எந்த கேள்வியும் கேட்கப்படாது. வஹும் யுஸாலும், நீங்க செஞ்சீங்கன்னா கேட்போம், நான் செஞ்சா கேட்க கூடாதுன்றான். என்னத்தை வேணாலும் செய்வான், அதுல கேள்வி கேட்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. ஒண்ணு சரி, அப்போ இருந்தாலும் அந்த சந்தேக உள்ளத்துக்குள்ள இருக்கிற சந்தேகத்துக்கு பதில் என்ன, ஏன் அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் வந்து இப்போ அல்லாஹ்வுடைய இயலாமை காரணம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு முடியல ஆகுன்னு சொன்ன உடனே மத்ததெல்லாம் ஆக்கிடுவான், மனுஷனை படைச்சிருவான், சிங்கத்தை படைச்சிருவான், புலியை படைச்சிருவான். ஆனா அந்த வானத்தை பூமியை படைக்கிறதுக்கு வந்து அல்லாஹ்வுக்கு முடியலன்ற அந்த அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் அப்படி நாடி இருக்கிறான், அல்லாஹ் விரும்பி இருக்கிறான். உதாரணமா எனக்கு ஒரு 50 கிலோ அரிசி மூட இருக்கிறது, நான் நினைச்சா அப்படி ஒத்த கையில தூக்கி கொண்டு போய் போட முடியும், ஏன்டா உடம்புல பலம் இருக்கிறது. நான் என்ன பண்றேன், 5 கிலோவா தூக்கி வாயில கட்டி கொண்டு போய் போடுறேன். ஏன் இஷ்டம் அது, நான் விரும்பினா 5 கிலோ தூக்கி போடுவேன், விரும்பினா ஒரே மூச்சில ஜம்ப் பண்ணி தூக்கி கொண்டு போடவும் செய்வேன். 5 கிலோவை நான் தூக்குனதுனால 50 கிலோவை தூக்க முடியலன்னு அர்த்தமா? 5 கிலோவை நான் தூக்கிட்டு 5 கிலோ பையா கிடக்குது, ஒரு 50 பை இருக்குது, மொத்தமா சேர்த்து தூக்க முடியும் என்னால. ஒண்ணு ஒன்னா தூக்கி கொண்டு போட்டேன், ஒண்ணு ஒன்னா தூக்கி போட்டதனால் மொத்தமாக தூக்க முடியாத அர்த்தமா, தூக்க விரும்பல அர்த்தமா? எனக்கு தூக்க முடியும், ஆனாலும் விரும்பல. எதுக்கு போட்டு தூக்கி ஒண்ணு ஒன்னா தூக்கிட்டு போவோம், நேரம் தான் இருக்குது, சும்மா நாள உட்கார்ந்து இருக்கிறோம், அப்படியே ஒண்ணு ஒன்னா தூக்கி போட்டு வந்துருவோம்னு நினைக்கிறேன். அது மாதிரி அல்லாஹ்வுக்கு முடியும், முடியாம இல்ல, இயலாம இல்ல, அல்லாஹ்வுக்கு முடியும். ஆனா அல்லாஹ் விரும்பி இருக்கிறான், கொஞ்சம் கேப் எடுத்து பண்ணுவோமே, கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவோமே. அல்லாஹ்வுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு நோக்கத்திற்கு அல்லாஹ் அப்படி விரும்பி இருக்கிறான், அவனது விருப்பத்தை செஞ்சிருக்கிறான் எடுத்துக்கொள்ளணுமே ஒழிய அதுல இயலாமை இருக்கிறது,
அல்லாஹ்வுக்கு முடியாததுனால தான் 6 நாள் எடுத்துக்கிட்டான்ற மாதிரி அதுல கருத்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் அப்படி நாடி இருக்கிறான், அது அவன் இஷ்டம். என்ன எடுத்துக்கணும்? ஆண்கள் தங்க நகைகள் அணியக்கூடாது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆண் குழந்தை தங்க நகைகள் அணியலாமா அணியக்கூடாதா? அதாவது ஆம்பளைங்க தங்க நகை அணியக்கூடாதுன்னு தெரியுது, குழந்தைங்களுக்கு அவங்க குழந்தைங்க அணியலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆண்கள் அணியக்கூடாதுங்கிறது மார்க்கத்தில் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் நடைமுறைப்படுத்தப்படவும் செய்கிறது. பெரும்பாலும் ஆண்கள் அணிகிறது இல்லை. அதுக்கு பல நியாயமான காரணங்களும் இருக்கிறது. உதாரணமாக சொல்றதாக பிராக்டிக்கலா சொல்வதாக இருந்தால் அதுக்கான காரணத்தை, ஆண்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையில் அவங்க உடம்பு கொஞ்சம் பெண்களுடைய உடலை விட கொஞ்சம் அதிகப்படியான உஷ்ணம் தேவைப்படுகிற பாடி ஆண்களுடைய இயற்கை அமைப்பு. ஆண்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. அது மாதிரியான கட்டங்கள்ல உடல்ல எப்போதும் உஷ்ணம் ஒரு குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக உடம்புல சூடு இருக்கணும். ஆண்களுடைய உடம்புல சூடு குறையக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சூடு இருக்கக்கூடாது. பெண்களுடைய உடம்பு குளிர்ச்சியாக தான் இருக்கணும். அதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்ற உடல் அமைப்பு என்று பொதுவாக அறிவியல் நமக்கு சொல்லுகிறது. தங்கத்தை அணிகிறதுனால நடக்கிற மிஸ்டேக் என்னன்னா, ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் தங்கம், வெள்ளி, இரும்பு, தகரம், பித்தளைன்னு சொல்றோம்ல, ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு விதமான பண்பு இருக்கும். அந்த அடிப்படையில் இப்ப செம்பு இருக்கு, காப்பர்ங்கிறோம்ல, காப்பருடைய பண்பு என்னன்னா ஹீட் வந்துச்சுன்னு வச்சுக்குவோம், அந்த ஹீட்டை இழுத்து தக்க வைத்துக் கொள்ளும் காப்பருங்கிற. அதனால நம்ம வீடுகளில் கூட சமைக்கும் போது இப்பெல்லாம் காப்பர் பாட்டம் பாத்திரம் வந்துருச்சு. காப்பர் பாட்டம் போட்டு சமையல் பண்ற பாத்திரங்கள் வச்சிருக்கிறோம்ல, இதுக்கு கொஞ்ச நாளே ஹீட் வந்தாலும் அடுப்பு எரிச்சாலும் போதும் நல்ல சூட அது பிடிச்சு வைத்துக் கொள்ளும். இது காப்பருடைய பண்பு. தங்கத்துடைய பண்பு என்னன்னா சூடு வரும், வர்ற சூட தக்க வைத்துக் கொள்ளாது, உடனே வெளியாக்கும். உதாரணமா நீங்க தங்கத்தை போட்டு நல்ல எரிங்க, நல்ல நெருப்புல போட்டு காட்டுங்க, நல்ல உருக்கி நல்ல சூடாக்கிட்டு சுட சுட இருக்கிற அந்த தங்கத்தை எடுத்து தண்ணியில் அப்படி முக்கிட்டு எடுங்க, ஒரு செகண்ட்ல அது கூலாயிடும். ஒரு இரும்பை எடுங்க, இரும்பை எடுத்து நல்லா சுட வைங்க, நல்ல நெருப்பு கங்கு மாதிரி பழுக்க வைங்க, பழுக்க வச்சுட்டு தண்ணீர் எடுத்து முக்கிட்டு பாருங்க, முக்கின பிறகு நெருப்பு கங்கு அப்படி இருக்கும். கங்கு அணைகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனா தங்கத்துல என்ன ஆகும் தெரியுமா, ஒரு செகண்ட்ல அந்த சூடு போயிடும். என்ன காரணம்னா தங்கம் என்பது சூட்டை வாங்கும், வாங்கின சூட்டை வெளியில விட்டுரும். இப்ப ஆண்கள் அவங்களுடைய உடம்புல தங்கத்தை போட்டாங்கன்னா உடம்புல இருக்கிற சூட்டை தங்கம் இழுக்கும், இழுத்து வெளியில கடத்திக்கிட்டே இருக்கும். அப்ப உடம்புல இருக்கிற உஷ்ணத்தினுடைய அளவு குறைந்து கொண்டே இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அது தேவை. பெண்களுடைய இயற்கை அமைப்புல அவங்களுடைய உடல்ல இருக்கிற உஷ்ணம் குறையணும், அதுக்கு தங்கத்தை போட்டுக்கிறாங்களா, தங்கம் உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை எடுக்கும், எடுக்கிறத வெளியில அனுப்பிக்கிட்டே இருக்கும், பிரச்சனை கிடையாது. இது மாதிரியான சில நடைமுறை ரீதியான பல தத்துவங்கள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இஸ்லாமும் சொல்லி இருக்கிறது. அவங்களுடைய கேள்வி என்னன்னா, ஆம்பளைங்க பெரிய ஆட்கள் போடக்கூடாதுன்னு தெரியும், குழந்தைங்களுக்கு போடலாமா அப்படிங்கறத கேள்வி. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை தங்க நகை அணிந்திருந்தான், ஒரு 2 வயசு புள்ள ஆம்பளை பையன் தங்க மோதிரம் போட்டிருந்தான், அதுக்காண்டி அல்லாஹ் அவன் மீது குற்றம் எழுத மாட்டான். நீ ஏன் தங்க நகை போட்டேன்? ஏன்னா அவனுக்கு விவரம் தெரியாது. விவரம் அறியக்கூடிய அந்த பருவ வயதை அடைகிற வரைக்கும் குழந்தை செய்யக்கூடிய எந்த தப்புமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. எந்த தப்பு பண்ணாங்கிறான் அல்லாஹ் அதை கேள்விக்கு கொண்டு வரவே மாட்டான். ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா, இந்த தங்கத்தை புள்ளையா போட்டுக்கிச்சா, புள்ளைக்கு நாம போட்டு விட்டோமா? 2 வயசு புள்ள அதே போய் காசு கொடுத்து சம்பாதிச்சு கடையில போய் அளவு கொடுத்து மோதிரத்தை வாங்கி மாட்டிக்கிச்சா, அல்லது நம்ம பிள்ளைய தூக்கிட்டு போய் சிரமப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி அளவு கொடுத்து மோதிரத்தை வாங்கி கையில மாட்டினோமா? மாட்டி விட்டது நாம. நமக்கு விவரம் தெரியுமில, நமக்கு கேள்வி உண்டு. பிள்ளைக்கு கேள்வி கேட்க மாட்டான்ல. ஆம்பளை பிள்ளைக்கு போடக்கூடாது இருக்கிற, நீ எதுக்கு போட்ட அப்படின்னு அல்ல நம்மிடத்துல கேள்வி கேட்போம். அந்த கொஸ்டின் இருக்கு. அதனால பெற்றவங்க என்ன பண்ணணும்னா, பிள்ளைங்க தப்பு செஞ்சாலும் சரி நன்மை செஞ்சாலும் சரி, நாம பெரியவங்க அதை சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறவர்கள் சரி செய்யணும். பிள்ளை செய்யக்கூடிய நன்மை நமக்கு கிடைக்கிற நன்மை, பிள்ளைகள் மீது திணிக்கப்படுகிற தீமை நமக்கு கிடைக்கிற தீமை. உதாரணமா சொல்றாருன்னா, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிற நேரத்தில் ஒட்டகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்மணி வர்றாங்க, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6 மாசம் 1 வயசு குழந்தை இருக்கும் பொழுது அந்த குழந்தையை தூக்கி ரசூலுல்லாஹ்ட்ட காட்டி, அல்லாஹ்வுடைய தூதரே அலி ஹாதா ஹஜ்ஜுன், இந்த குழந்தைக்கு ஹஜ் உண்டா, ஹஜ் கடமை உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, நாம் அவன் அந்த பிள்ளைக்கு ஹஜ் உண்டு, வலைக்கு அஜ்ருன், கூலி உனக்கு உண்டுங்கிறான். ஏன் புள்ளையா ஹஜ் செய்து புள்ளைய தூக்கிக்கிட்டு நீ தான் ஹஜ் பண்ற, புள்ளைய போதும் உடம்புல வச்சிருக்கிற, நீ தான் தவாஃப் பண்ற, நீ தான் தொங்கோட்டம் ஓடுற,
நீதான் ஏஹராம் கட்டுற, புள்ள ஒண்ணும் தெரியல, அதனால பிள்ளைக்கு உரிய கூலி பிள்ளைக்கு கிடையாது, உனக்கு தான் உண்டு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த அடிப்படையில பிள்ளைக்கு போடக்கூடிய தங்கத்துக்கு பிள்ளை மேல தண்டனை வராது, போட்டு விட்டு அத்தா மேலே அம்மா மேலே தண்டனை வரும், அவங்க அதை போட்டு விடக்கூடாது. அல்லாஹ்